ஏன்னா விளங்காத வெள்ளச்சோறு சாப்பிட்டாதான் சுகர் வரும் நான் நினச்சிட்டு இருந்தேன். சாக்லேட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு வருத்தப்பட்டு அப்போ என்னதான் மேடம் தீர்வுன்னு பாசிப்பருப்பு லட்டு இருக்கா ஏன் கேட்டேன். மார்க்கெட்டில் நெல்லிக்காய் கிடைக்கல, நெல்லிக்காய் இப்போ இதை கொடுக்கலாமான்னு மிஸ்ஸிட்ட கேட்டேன், சரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கலாச்சாரம் எப்படி மாறுது பாருங்க. இல்லை வரகுல புட்டு செய்கிறவங்கள யார் இருந்தாலும் அதை என்கரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்த்டேக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அவங்ககிட்ட சொன்னால் அவங்க சப்ளை பண்ணுவாங்க. இந்த சத்சங்க நமக்குள்ள குறைஞ்சி போச்சு. ஆரோக்கிய தரப்பின ஹெல்த்தி டிப்ஸை நெட்டில் பார்த்து களவாண்டு ஒரு பேப்பரில் எழுதி அதில் நெட்டில் தான் எடுத்து ஆளுக்கு ஒரு டிப்ஸை சொன்னால் ஒரு ஆரோக்கியமான கலாச்சாரம் வருமா வராதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் சொல்றீங்க, எங்களுக்கு கேட்க நல்லா தான் இருக்கு. வீட்டுக்கு போன பிறகு என் புருஷன், என் பிள்ளை, என் குடும்பம் அதுகளை ஒட்டி தான் நாங்கள் போக வேண்டியிருக்கு. பெரிய அளவுக்கு நாங்கள் மாற்றம் பண்ணிக்க முடியல. இப்போ எனக்கு கேட்க நல்லா தான் இருக்கு. பட் ப்ராக்டிக்கல் லைஃப் உங்களுக்கு தெரியாது சார். எங்கள் வீட்டுக்கு பார்த்தா தெரியும் என் நாத்தனார் எப்படி, என் மாமியார் எப்படி, என் வீட்டுக்கார் எப்படி. இதுகளை வச்சுக்கிட்டு நான் மாரடிக்கிறதே பெரிய விஷயம்னு ஒரு பக்கம் டயலாக். இங்கிட்டு டயலாக் எப்படி தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சார். என் கடைக்கு அதிக கூட்டம் வர்றதுக்கு காரணம் எப்படின்னா, ஏங்க நீங்களே இதை வீட்டில் செய்யலாம்ல, இதுக்காக கேப்பு போட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த வரகரிசி கஞ்சி குடிக்கிறதுக்கு இங்கே வந்துட்டீங்களாக்கும், இந்த முருங்கைக்காய் சூப் செய்ய தெரியாதாக்கும், இந்த புக்கிலே எல்லாம் இருக்கியா அப்படின்னு சொல்லி கொடுத்தா புக்கை ஆசையாக வாங்கிடுவாங்க. திரும்ப திரும்ப கடைக்கு தான் வருவார். ஏன்னா எங்கள் ஊரில் எனக்கு டெய்லி 400 கஸ்டமர் மெயின்டைன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை. இப்போ மற்ற ஆண்கள்கிட்ட கேட்கும்போது என் வீட்டுக்காரி இதெல்லாம் செஞ்சு தர மாட்டேன் சார், டைம் கிடையாது, பிஸி ஷெட்யூலில் மாட்டிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இதை ஏற்றுக்கிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது சார். அதனால் எனக்கு பிரச்சனை, நான் சாப்பிட்றேன், ஆளை விடுங்க சார் பேசுகிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, இந்த விஷயமெல்லாம் பேசப்பட்டு காத்தோட கரைஞ்சி போனால் நான் அங்கேருந்து வந்த நோக்கம் நிறைவேறவில்லைன்னு அர்த்தம். இந்த இயற்கை வாழ்வியல் திருவிழாவை வள்ளலார் ஹெர்பல்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க, அவங்க நோக்கமும் நிறைவேறன்னு அர்த்தம். ஒரு மாற்றம் நமக்குன்னு வேணும். எங்கள் ஒரு ஆசிரியை கூட கேட்டாங்க, எங்கள் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பாரம்பரியமான விஷயத்த நீங்கள் கொஞ்சம் புரியும்படி சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுக்கிடுவாங்க சார், ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குமா எப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு நடந்த அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு ஹெட்மிஸ்ட்ரஸ் மூட்டு வழியே நாங்கள் வைத்திய முறையில் சரியாக்குறேன். அப்புறம் அவங்ககிட்ட பெரிய பிரச்சனைன்னா, நான் சுகர் மாத்திரையை விட முடியாது சார், அது நான் சுகர் எனக்கு வந்துருச்சு, வந்தால் கடைசி வரைக்கும் நோய் தீராது, லூஸு மாதிரி நீ சாப்பிட்டுட்டு தான் ஆகணும் அப்படி எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, நான் என்ன சார் செய்யட்டும்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் சார். என்னங்க, நானாங்க இயற்கைக்கு குத்தகைக்கு எடுத்திருக்கேன். இயற்கை எல்லாருக்கும் பொதுவானது. இந்த இயற்கையான உடம்புக்கு இந்த இயற்கையான உணவு சூப்பர் மேட்ச். இந்த இயற்கையான உணவுக்கு இயற்கையான உணவு சூப்பர் மேட்ச். அதைத்தானே நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் பிள்ளைங்க அதெல்லாம் கேட்காது சார் அப்படின்னு மேடம் பேசுனாங்க. அப்புறம் எதனால் உங்களுக்கு சுகர் வந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு பர்த்டேக்கும் பிள்ளைங்க பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறதுக்காக சாக்லேட் கொடுத்தாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. கலாச்சார மாற்றம் ஆயிடுச்சா இல்லையா ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்தால் நான் சொல்கிறேன். அதற்காக இந்த ஊமை நான் சொல்கிறேன். அவங்க கேட்குறாங்க, சாக்லேட் இப்படி வந்துக்கிட்டே இருக்கு, நான் என்ன சார் 1-2 சாப்பிட்டு நான் டயபெட்டிக் ஆகிட்டேன்னா, சாக்லேட் ரெகுலராக சாப்பிட்டா டயபெட்டிக்ஸ் வருவீங்களான்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா விளங்காத வெள்ளச்சோறு சாப்பிட்டாதான் சுகர் வரும் நான் நினச்சிட்டு இருந்தேன். சாக்லேட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு வருத்தப்பட்டு அப்போ என்னதான் மேடம் தீர்வுன்னு எங்கள் பிள்ளைங்க கொடுக்கும்போது நானும் 1-2 வாயில் வச்சு தான் ஆக வேண்டியிருக்கு. எங்கள்கிட்ட 1600 பிள்ளைங்க இருக்குது. எப்படியும் டெய்லி 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க பர்த்டேன்னு கொண்டு கொடுத்துட்றாங்க அப்படின்னு வருத்தத்தை பதிவு பண்ணாங்க. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் இன்றைக்கி ஒரு முடிவு வருங்க, உங்கள் கையில் பவர் இருக்குது. இந்த கேவலமான சாக்லேட்டு நம்ம ஸ்கூல் ப்ரீமிசஸ்க்கு வரணுமா? இனிமேலாவது நீங்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்க, பர்த்டேக்கு யாரும் சாக்லேட் ஸ்கூலுக்கு கொண்டு வரக்கூடாது. ஏன்னா தானும் கெட்டு மற்றவளையும் கெடுக்கிறா. எனக்கு சூத்தப்பழம் வந்துருச்சு உனக்கு வரணும் அப்படிங்கிற சூனிய மாதிரி இருக்குது. அது வீட்டில் ஒரு ப்ரிஸ்டீஜ். நான் 3 ஸ்டார் 5 ஸ்டார் 7 ஸ்டார்னு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்லியான சாக்லேட். ஒரு பிள்ளை பர்த்டே அன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா வீட்டுக்கு செலவாகும் போல் தெரியுது. இப்போ இதை மாற்றணும்னு சொன்னோடனே அந்த அம்மா உடனே
Dear girls, from today onwards, and announce all the girls and boys, in future we want to accept any type of chemical chocolates in our school premises அப்படின்னு அழகாக சொல்லிட்டு இப்போ என்ன பதிலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது சொல்லிடுச்சு. இனிமேல் வர்றவங்களாம் பர்த்டேக்கு நெல்லிக்காய் கொண்டு வாங்க, அத்திப்பழம் கொண்டு வாங்க, கொய்யாப்பழம் கொண்டு வாங்க, சப்போட்டா பழம் கொண்டு வாங்கன்னு சொல்லிடுச்சு. நானும் சிரிச்சிட்டேன். ஆமாம், அந்த அம்மா சொல்லி நடக்க போதான்னு பார்த்தா அடுத்த நாள் பெரிய ட்ரெண்டு கிரியேட் ஆகுது. ஸ்கூல் ஃபுல்லாக போயிடுச்சா. அடுத்து அவங்கவுங்க பர்த்டேக்கு எங்கள் கடைக்கு வந்து, சார் தினை மாவு லட்டு இருக்கா, பாசிப்பருப்பு லட்டு இருக்கா, ஏன் கேட்டேன். மார்க்கெட்டில் நெல்லிக்காய் கிடைக்கல, நெல்லிக்காய் இப்போ இதை கொடுக்கலாமான்னு மிஸ்ஸிட்ட கேட்டேன், சரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கலாச்சாரம் எப்படி மாறுது பாருங்க. திடீர்னு ஒருத்தி அத்திப்பழமாக வாங்கி அழகாக கொடுத்துருக்கா. அவள் பேர் பத்மாவா. அப்புறம் அத்திப்பழம் பத்மானே பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க வரைக்கும் அத்திப்பழத்தை சாப்பிட்டதே இல்லையா. பிள்ளைங்க கொடுக்கும்போது ஒன்றுக்கு பார்த்து சந்தோஷமாக சாப்பிடுது. அப்போ கலாச்சார மாற்றம் எங்கே நடக்குன்னா கீழ்மட்ட லெவலில் தான் டெவலப் ஆகும். நீங்கள் பேபிஸை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டு கலாச்சாரம் மாறிடும். பிள்ளைங்க புரோட்டா கேட்கறதுனால தான் பெற்றவங்களும் வீணாக போகிறாங்க. பிள்ளைகளுக்கு மாற்று உணவு எதுன்னு நமக்கு தெரியல, கொடுக்கல, ஞானம் இருந்தும் செய்யலை, அதுங்கிறதா உண்மை. அப்போ அந்த ஞானம் எங்கே சார் கிடைக்கும், எப்படி சார் கிடைக்கும், இது துருப்பிடிச்சு போயிருமே. நீங்கள் சொல்கிறது ஒரு நாளைக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு நீங்கள் அவுட்டிங் போவீங்களோ ஷாப்பிங் போவீங்களோ 5 to 6 இந்த குடியிருப்போர் நல சங்கம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ரெசிடென்சியல் அசோசியேஷன், ஏதோ ஒரு பேரண்ட்ஸ் அசோசியேஷன், இல்லை ஓல்டு பென்ஷனர் அசோசியேஷன், ஏதோ ஒரு பில்டிங் இருக்கும், அல்லது லைப்ரரி வாசகர் வட்டம் இருக்கும். ஏதோ ஒரு இடத்த கணக்கு பண்ணி ஒவ்வொரு சண்டே 5 to 6 நீங்கள்லாம் கூடணும். கூடி நிறைய ஹெல்த் டிப்ஸாக எடுத்து படிக்கணும். இந்த மகரிஷி சொன்னதாக இருக்கட்டும், வள்ளலார் சொன்னதாக இருக்கட்டும், இப்போ ஆர்ட் ஆஃப் லிவிங் பண்டிட் ரவிசங்கர் சொன்னதாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சொன்ன கருத்துக்களை முதல்ல பரிமாறிட்டு ஒரு திருக்குறளையும் படிச்சுட்டு அவங்க ஹெல்த் டிப்ஸை ஷேர் பண்ணணும். பாட்டி வைத்தியத்தை திரும்ப ரிஜினேஷன் பண்ணணும். அப்படியே முடிஞ்ச ஒரு போட்டி அவங்கவுங்க வீட்டில் இருந்து சிறுதானியத்திலேயோ பாரம்பரிய உணவை ஏதாவது கொடுத்து ஷேர் பண்ணால் அந்த கலாச்சாரம் மாறுமா இல்லையா. அந்த இடத்துல பாரம்பரியமான காய்கறி விதைகளை கொடுத்து பழக்கலாம். எங்கள் ஊரில் கிடைச்ச நாட்டு காய்கறிகளை கொடுத்து ஒரு ஷேர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வரகு சாமை குதிரைவாளி இருந்தால் ஒரு 1/4 கிலோ 1/4 கிலோ 1/2 கிலோ பேக்கிங்காக போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் தினை லட்டு செய்யக்கூடியவங்களோ, தினையில் பணியாரம் செய்கிறவங்களோ, இல்லை வரகுல வந்து புட்டு செய்கிறவங்களோ யார் இருந்தாலும் அதை என்கரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்த்டேக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அவங்ககிட்ட சொன்னால் அவங்க சப்ளை பண்ணுவாங்க. இந்த சத்சங்க நமக்குள்ள குறைஞ்சி போச்சு. அன்றைக்கெல்லாம் கிராமத்தில் ஒரு திண்ணை பேச்சா பல விஷயங்கள் பேசுவாங்க. அந்த கலாச்சாரம் மாறினால தான் இந்த உணவு கலாச்சாரத்தை பன்னாட்டு கம்பெனி கபடிகரம் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்குள்ள இதை டியூன் பண்ணிக்கிறதுக்கு எவ்ரி சண்டே முடியாட்டா பரவாயில்ல, எவ்ரி ஃபர்ஸ்ட் அண்டு லாஸ்ட் சண்டே அல்ல ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் சண்டே எந்த டயத்தில் முடியுமோ, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கல்யாணம் காட்சி எதுவும் இருக்காது. அப்போ அந்த மாதிரி டயத்தில் நீங்களாம் ஒன்று கூட ஆரம்பித்து பாரம்பரியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளணும். ஆரோக்கிய தரப்பின ஹெல்த் டிப்ஸை நெட்டில் பார்த்து களவாண்டு ஒரு பேப்பரில் எழுதி அல்லது நெட்டில் தான் எடுத்து ஆளுக்கு ஒரு டிப்ஸை சொன்னால் ஒரு ஆரோக்கியமான கலாச்சாரம் வருமா வராதா? செய்ய போகிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஓங்கி கை தட்டுங்க. செய்ய போகிறேன்னு சொல்கிறேன், இதுதான் மாற்றம். இதை நீங்கள் செய்யுங்க. இப்போ எனக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த ஸ்கூலில் போட்டோன்னே எல்லா ஸ்கூல்லையுமே பர்த்டேக்கு சாக்லேட்டு தே வாண்ட் அக்செப்ட் பண்ணலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கலாச்சாரம் மாறினவுடனே அந்த ஸ்வீட் ஸ்டால்காரப்ப என்ன விற்கிறான் தெரியுமா? இவ்விடம் பிறந்த நாளுக்கு பாசிப்பருப்பு லட்டு கிடைக்கும், தினை இயற்கை பூந்தி கிடைக்கும். வந்துருச்சா இல்லையா? இன்னொரு ஆச்சரியம், 5 வருஷத்துக்கு முன்னாடி சீனி தப்புன்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு சிவகாசியில் நீங்கள் பார்க்கலாம், இவ்விடம் நாட்டு சர்க்கரை டீ கிடைக்கும் ₹12. பார்த்துருக்கீங்களா இல்லையா? இவ்விடம் சுத்தமான செக்கு நல்லெண்ணெயால் செய்யப்பட்ட பொருள் கிடைக்க வந்துச்சு. ஆக சமூக மாற்றம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?